டெய்லி எத்தனை பேருக்கு இப்படி சென்னையில் இது மாதிரி நடந்திருக்கு தெரியும் சார்? இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு எத்தனை பேருக்கு சார்? ஒவ்வொன்றும் ஒரு குடும்பம் நாசமாக இருக்குது. இந்த 12 காட்டுறோம் பாருங்க, இந்த 12லேயும் ஒவ்வொரு குடும்பம் நாசமாக இருக்குது. ஒரு குழந்தை சதைக்கப்பட்டிருக்கு. இது ஜனங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்ஸ்டாவில் வராது சார். இது இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் அதிலலாம் வராது. அது என்ன வரும்? டாட்டா காட்டுறது, விஜய் அண்ணா இப்படி ஹாட்டின்னு விடுறது, ஐயா ஆதவ் இப்படி தம்ஸ் அப் காட்டுறது, இதுதான் வரும். மக்கள் பிரச்சனை வராது. கரண்ட்டு கட்டாயி அவங்க தூக்கம் இல்லாமல் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வேலைக்கு போக முடியாமல் அது வேற ஒரு பிரச்சனை. இப்போ இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்த செய்தி இது. பக்கத்துக்கு போட்டிருக்காங்க 2 கிரைம் ரிப்போர்ட்டர், 2 பேருமே நல்ல, அதாவது செல்வராஜ், செல்வராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. கிரைமில் வந்து அத்துப்பொடி சென்னை கமிஷனர் ஆகட்டும். அதுக்கப்புறம் சிந்து கண்ணன், அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக, அதில் 15-16 வருஷமாக கிரைம் ரிப்போர்ட்டராக இருக்காங்க. அவங்க வந்து டெக்கன் கிரானிக்கல் இருந்தாங்க, நியூஸ் ஸ்டுடியோவில் இருந்தாங்க, இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க. இந்த 2 பேருமே வந்து கிரைம், அதாவது குற்ற பின்னணி இல்லை குற்றம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டர்ஸ். ப்ளஸ் பேஜ் 1லையுமே வந்து நேஷனல் ஹெட்லைன்ஸில் ஒரு ஸ்டோரி போட்டு அதில் என்னன்னா 24 மணி நேரத்தில் 12 பாலியல் சீண்டல், அதில் ஒரு பாலியல் கொலை, செத்து போனது 3 வயசு குழந்தை. மிருகங்க வந்து சின்னாபின்னமாக குழந்தைங்களை செதைச்சிக்கிட்டு இருக்கு சார். இப்போ இந்த பிரச்சனை வந்து பாதி செய்கிறாரு, ஏதோ செய்கிறாரு, ஏதோ கேட்குறாரு அப்படின்னு பார்க்கமா, இது வந்து இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது, நமக்கு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, நமக்கு பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்க. அவங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுனா நம்மளுக்கு இது ஏற்றுக்க முடியுமா? நம்மளால் ஒரு நிம்மதியாக தூங்க முடியுமா? இல்லை இதுக்கப்புறம் வாழ முடியுமா? சார் இப்போ 3 வயசு குழந்தை வந்து பாலியல் சீண்டலுக்குள்ள பண்ணி ஒரு காம கொடூரை வந்து கொலை பண்ணிட்டான் சார். இப்போ அந்த தகப்பனோட மனநிலை என்ன இருக்கும்? அந்த பெத்த வயிறு எப்படி பற்றி எரியும்? இதுக்கு நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் பேச போகிறீங்க. இதை நான் கடந்து போவேன். எனக்கு வந்து இதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கடந்து போகலாம் சார். அரசியல் மனசாட்சின்னு ஒன்று உறுத்தணும்ல, அவங்கள ஆற்றணும்ல. இதையே தானே நம்ம பேசணும். என் தங்கச்சிக்கு பாதுகாப்பு இல்லை, என் பெண்களுக்கு பாதுகாப்பு, என் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் எதிர்வரிசையில் இருக்கும்போது அன்னைக்கு நீங்கள் கூவி கத்துனீங்களா இல்லையா? நீங்கள் உங்கள் திரை கவர்ச்சியை வச்சு அன்னைக்கு நீங்கள் பேசுபொருள் பண்ணீங்களா இல்லையா? இது என்ன சார் அர்த்தம்? இது லிஸ்ட்டு போட்டுக்கிறான் சார். எங்கே என்னன்னு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரு ஸ்கூலுக்கு போனால் 7 வயசு ஸ்டூடெண்ட்டை தனியாக கூப்பிட்டு போயிட்டு சித்திரவதை பண்ணிக்கிறான். ஒரு கொத்தனார் வேலை பார்க்குற 32 வயசு ஒரு எரும மாடு ஒரு 10 வயசு குழந்தை நாசனம் பண்ணியிருக்குது மணிமங்கலத்தில். ஆட்டோ பண்ணது திருவள்ளூர். இன்னொன்று சாக்லேட் வாங்கி தரேன் வாமான்னு சொல்லிட்டு 44 வயசு ஒரு லோடு வேன் டிரைவர் ஒரு குழந்தையை கூப்பிட்டு போயிட்டு நாசனம் பண்ணியிருக்கிறான் பூந்தமல்லியில். மாங்காடில் ஒரு செக்யூரிட்டியாக இருந்தவர் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பெண்மணியை தனியாக கூப்பிட்டு போயிட்டு பலாத்காரம் ரேப்பு பண்ணியிருக்கிறார். இது மாங்காடு. அம்பத்தூரில் இதே மாதிரி 2 மைனர் ஹாஸ்டல் ரூமில் தங்கியிருக்கிறாங்க, ஹோட்டல் ரூமில். அங்கே ஒரு முண்டம் வந்து போய் மூதேவி போய் நாசனம் பண்ணியிருக்குது. இன்னொன்று GKM காலனியில் பெரம்பூரில் 16 வயசு அந்த பொண்ணை வந்து பின்னாடியே பின்தொடர்ந்து போய் தப்பாக எதுவும் நடந்திருக்கிறான். பைக்கில் போகும்போது ரோட்டில் நிறுத்தி ஒருத்தன் பண்ணியிருக்கிறான் போரூரில். அப்புறமா ஷாப்பிங் மால் போகும்போது 2 பெண்களை வந்து ஒருத்தன் வந்துட்டு 41 வயசு ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறவன் அண்ணா சாலையில் மவுண்ட் ரோட்டில். கோயம்பேடில் ஒருத்தன் கார்டு வந்து வீட்டுக்குள்ளே பூந்து போய் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்கிறான். இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் பகுதி செயலாளர் ஒருத்தன் ஆலந்தூரில் இதே மாதிரி வீட்டுக்குள்ளே போய் இது பண்ணாப்புல. ஒரு MLA இந்த பஞ்சாயத்து வந்துச்சு, நான் பேசி வேலை வாங்கி தரேன் இது பண்ணேன். சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து பாலியல் சீண்டல் பண்ணி வீடியோ எடுத்து ஒருத்தன் வச்சிருக்கிறான், ஒரு காம கொடூரை. CPIயில் ஐயா வீரபாண்டியன் வந்து இது CBCID விசாரணை வேணும். இது இன்னைக்கு இன்னைக்கு நடந்தது 24 மணி நேரத்தில். இதுக்கு முன்னாடியிலிருந்தே இது மாதிரி டெய்லி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடந்துட்டு தமிழ்நாடு பூரா இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் தான் சொன்னீங்க சிங்கப்பெண் படை நான் எடுத்துட்டு வரேன். விஷயத்துக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா மாற்றுறது கிடையாது. தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதாவது ஒரு தீங்கு வருவதற்கு முன்னாடி தடுத்து நிறுத்துறது தான் காவல்துறையோட வேலை. தீங்கு நடந்ததுக்கு அப்புறமா போய் பிடிச்சி கிடிச்சி அப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கும்? உங்ககிட்ட என்ன செயலாக்கம் இருக்கும்? குறைஞ்சபட்சம் திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் மாவு கட்டுனா பார்த்தோம் நாங்கள். என்னடா இப்படி பேசுகிறேனே, ஒரு வழக்கறிஞர் சட்டத்தை கையில் எடுக்கலாமான்னு. சார், அதாவது சட்டம்ன்றது மனிதாபிமானன்றது இல்லை, சட்டன்றது மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு அல்ல. இதெல்லாம் வந்து டாலரேட் பண்ண முடியாது. இது வந்து நாட்டில் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம். சின்ன குழந்தைங்கலாம் சார், இதுலேருந்து அந்த குழந்தைங்க மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அந்த காலைல அந்த ரிப்போர்ட் படிக்கிறேன் சார், நான் வந்து இன்னைக்கு இதை இப்படி பேசுவேன் நான் நினைக்கல. ஏன்னா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பத்திரிக்காரன் நான். அதில் சொல்கிறாங்க காயெல்லாம் இருந்தது, மூச்சு திணறலால் ஆகுது. அப்போ மூச்சு திணறல் வர அளவுக்கு ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஒருத்தன் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்? மூச்சு திணறல் காயத்தினால இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு முதலமைச்சருக்கு வந்து கோபம் வரமானா? படத்தில் பயங்கரமாக காட்டுறீங்க, என்ன நடக்குதுங்க?